அரசு சிஎஸ்ஐஆர் துறையிலிருந்து சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. இந்த வேலை கிடைச்சிட்டா உங்க லைஃபே செட்டில்டு. ஏன் அப்படின்னா அந்த மாதிரியான அரசு வேலை, அந்த மாதிரியான சம்பளம், அவ்வளோ பெனிஃபிட்ஸ் தராங்க. ஃப்ரெஷர்ஸ் நீங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நீங்க ஆன்லைன்லயே அப்ளை பண்ணணும், ஆஃப்லைன்லயே அப்ளை பண்ணணும். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. A to Z டீடைல்ஸ் தெளிவா. நோட்டிபிகேஷன் சிஎஸ்ஐஆர் மெட்ராஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கவுன்சில் ஆஃப் சயின்டிபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச், அதான் சிஎஸ்ஐஆர். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மத்திய அரசுக்கு கீழே செயல்படக்கூடிய ஒரு நிறுவனம். இந்த நிறுவனத்தோட ஹெட் ஆபீஸ் வந்து நம்ம தரமணி சென்னையில இருக்கு. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே வந்திருக்குங்க. ஓகே, ஸோ இதுக்கு வந்து நீங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆன்லைன்லயே அப்ளை பண்ணணும். அதற்கு லாஸ்ட் டேட் வர 19 மே. அதே மாதிரி ஆஃப்லைன்லேயே அப்ளை பண்ணணும். அதற்கு லாஸ்ட் டேட் 29 மே. ஓகே, ஸோ டைம் ரொம்ப அட்டென்டிவாக நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு உங்களுக்கு வேற லெவல் சேலரி விடுங்க. அது இல்லாம அடிஷ்னல் யூஷுவல் அலவன்ஸ் எல்லாமே இருக்கு. அதாவது டிஎன்எஸ் அலவன்ஸ், டிஎன்னு சொல்லக்கூடியது, ஹெச்ஆர்ஏ ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ், இந்த மாதிரி எல்லா பெனிஃபிட்ஸ் இருக்கு. அது இல்லாம நீங்க வந்து நிறைய கிளைமும் பண்ணிக்கலாம். அதாவது ரீஇம்பர்ஸ்மெண்ட்டும் பண்ணிக்கலாம். மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், லீவ் ட்ராவல் கன்செஷன்ஸ், அப்புறம் சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி சிஎஸ்ஐஆர்ல இருக்கக்கூடிய ஆஸ் பர் ரூல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சூட்டபிளா இருக்கும். நேஷனல் பென்ஷன் ஸ்கீம்ல உங்களுக்கு கவரேஜ் இருக்கு. ஓகே, என்னென்ன விதமான போஸ்டிங் அப்படின்னு பார்த்துடலாம். ஓகே, போஸ்ட் கோட் பாருங்க, JSA, அதாவது ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட். இதுல வந்து ஒரே ஒரு போஸ்ட் இருக்கு. அந்த ஒரு போஸ்ட்டை ஓபிசிக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம், நீங்க ஓபிசியில் வருவீங்க. நீங்க மட்டும்தான் இந்த முதல் பதவிக்கு அப்ளை பண்ண முடியும். ஏன்னா உங்களுக்கு மட்டும்தான் இந்த ஒரு போஸ்ட் வந்து இவங்க பிரிச்சு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னா 31 வயது வரையும் இதற்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஆண்கள் பெண்கள் இருபாலரும். சேலரி பாருங்களேன், 37,885 ரூபாய் உங்களுக்கான முதல் மாச சம்பளம். அது அடிஷனல் பெனிஃபிட்ஸ் எல்லாமே சேர்த்து அப்ராக்சிமேட்டா 7th CPCல இருக்குமா. ஓகே, ஸோ இந்த பதவிக்கான கல்வி தகுதி என்ன ப்ரோ அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட். ஸோ 12th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தாலே போதுமானது. பட் வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் டைப்பிங் ஸ்பீட் வந்து 30 வேர்ட்ஸ் per minute ஹிந்தியில டைப் பண்ற அளவுக்கு உங்களுக்கு ஸ்கில் இருக்கணும். அதாவது இந்த முதல் பதவிக்கு மட்டும் ஹிந்தியில கேட்கறாங்க. ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா JSA ஹிந்தியில தான் எடுக்கிறாங்க. ஸோ இந்த முதல் பதவிக்கு உங்களுக்கு ஹிந்தியில per minute-க்கு 30 வேர்ட் கம்ப்யூட்டர்ல டைப் பண்ற அளவுக்கு உங்களுக்கு வந்து ஸ்கில் இருக்கணும். ஸோ அடுத்து பாருங்க, JFA, அதாவது ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட். இதோட கோடு வந்து JFAன்னு வச்சிருக்காங்க. இதுல வந்து 2 போஸ்ட் இருக்கு. அதுல ஒரு போஸ்ட் யூஆருக்கும் ஒரு போஸ்ட் SCக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி நீங்க இதுல யூஆர் அப்படின்னா 28 வயசு வரை அப்ளை பண்ணலாம். SC அப்படின்னா 33 வயசு வரை அப்ளை பண்ணிக்கலாமா. இன்கேஸ் வந்து நீங்க பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம் அப்படின்னா நீங்க ஓபிசியில் வருவீங்க. நீங்க அப்புறம் இடபிள்யூஎஸ், நீங்க அப்புறம் எஸ்டி, நீங்க ப்ரோ எனக்குலாம் இதுல வேகன்சி இல்லையா அப்படின்னா நீங்க அப்ளை பண்ணலாம். ஏன்னா யூஆர்ல தான் உங்களுக்கு ஒரு போஸ்டிங் இருக்கு. அந்த போஸ்டிங்ல நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கான ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது யூஆருக்கு என்ன ஏஜ் லிமிட்டோ அதுதான் உங்களுக்கும். ஓகே, சேலரி பாருங்க, இதுக்கும் அதே சேலரி தான். இதுக்கு என்ன கல்வி தகுதி கேட்கறாங்கன்னு பாருங்களேன். 12th ஸ்டாண்டர்ட், அதாவது 12th பாஸ் பண்ணிருக்கணும். அது அப்படி இல்லைன்னா 12th இணையானது படிச்சிருந்தாலும் ஓகே. ஸோ இதுக்கு வந்து டைப்பிங் கேட்கறாங்க தான். பட் வந்து இங்கிலீஷ்ல டைப்பிங் தெரிஞ்சிருந்தாலே ஓகே. இங்கிலீஷ்ல per minute-க்கு 35 வேர்டை பிழை இல்லாம கம்ப்யூட்டர்ல டைப் பண்ற அளவுக்கு உங்களுக்கு ஸ்கில் இருக்கணும். இதுதான் இவங்க கேட்கக்கூடியது. ஓகே, முதல் பதவிக்கு மட்டும்தான் ஹிந்தி, இரண்டாவது பதவிக்கு இங்கிலீஷே ஓகே. அதே மாதிரி JSP அப்படிங்கிற கோடு இருக்கு. இது வந்து ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட் ஸ்டோர்ஸ் அண்ட் பர்ச்சேஸ்ல வருது. இதுல ஒரு போஸ்ட் இடபிள்யூஎஸ்க்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. இடபிள்யூஎஸ் மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. 28 வயசு வரையும் 12th பாஸ் பிளஸ் இங்கிலீஷ் per minute-க்கு 35 வேர்ட்ஸ் டைப் பண்ற அளவுக்கு ஸ்கில். அப்புறம் ஜூனியர் ஸ்டினோகிராஃபர் கேட்குறாங்க. 4 வேகன்சி இருக்கு. அதுல 3 வந்து யூஆருக்கும் 1 வந்து ஓபிசிக்கும் கொடுத்துருக்காங்க. யூஆர்ல வேகன்சி இருக்கிறதுனால நீங்க எந்த கமிட்டியா இருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு சேலரி கூட 51,000 வரையும் உங்களுக்கான சம்பளம். யூஆர்னா 27 வயசு வரையும், ஓபிசினா 30 வயசு வரையும் அப்ளை பண்ணலாம். மற்ற பிரிவை சேர்ந்தவங்க யூஆர் போஸ்ட்டுக்கு போட்டி போடுறீங்க அப்படின்னா யூஆருக்கு என்ன ஏஜ் லிமிட்டோ அதே தான் உங்களுக்கும். ஸோ இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் தான். பிளஸ் வந்து ஸ்பீட் ஆஃப் 80 வேர்ட்ஸ் per minute இன் ஷார்ட் அண்ட் இன் இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷ்ல per minute-க்கு 80 வேர்ட்ஸ் per minute-க்கு வந்து நீங்க ஷார்ட் அண்ட் ஸ்கில் வந்து உங்களுக்கு இருக்கணும். எதர் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி தான். ஹிந்தி இதற்கு கட்டாயம் இல்லை, முதல் பதவிக்கு மட்டும்தான் கட்டாயம். ஓகே, ஸோ டைப்பிங், ஸ்டீனோ தெரிஞ்சவங்களுக்கு இதில் வேகன்சி அப்படிங்கிறது இருக்கு. கம்மியான வேகன்சி தான், அதே அளவுக்கு காம்படிஷன் கம்மியாக இருக்கும். இந்த ஸ்கில் இருக்கிறவங்க தான் பார்ட்டிசிபேட்டே பண்ண போகிறாங்க. அதுவும் இந்த நோட்டிஃபிகேஷன் தெரிகிறவங்க தான். ஸோ தயவு செய்து எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்க ஒரு ட்ரை வந்து கொடுத்து பார்த்துருங்க.
சேலரியை விட அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். நீங்கள் ஒன் டைம் ஃபுல்லாக செக் பண்ணுங்கள். விருப்பம் உள்ளவங்க மல்டிபிள் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஈச் போஸ்ட்டுக்கு தனித்தனியாக வந்து அப்ளை பண்ணிக்கணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்கில் டெஸ்ட் வைக்கிறாங்க. அதாவது கம்ப்யூட்டர் இல்லை ஷார்ட் ஹேண்டோ அதில் வந்து ஸ்கில் டெஸ்ட் வைக்கிறாங்க. அந்த ஸ்கில் டெஸ்ட்டில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறவங்கள தான் நெக்ஸ்ட் வந்து இவங்க ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கு கால்ஃபர் பண்ணுறாங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கு என்ன சிலபஸ் அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்டு. எக்ஸாம்க்கான ஸ்கீம் என்ன, சிலபஸ் என்ன அப்படிங்கிறதையுமே நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். அந்த நோட்டிஃபிகேஷன் எண்டில் வந்து இருக்குது. ஓகே. ஸோ இதுக்கு இந்த நோட்டிஃபிகேஷனோட க்ரூஷியல் டேட் என்ன அப்படின்னா 19/5/2025. இந்த தேதியின் படி அவங்க கேட்டிருக்கிற குவாலிஃபிகேஷன், அப்புறம் வந்து அவங்க கேட்டிருக்கிற அந்த டெக்னிக்கல் ஸ்கில் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஏஜ் லிமிட் எல்லாமே வந்து நீங்கள் பூர்த்தி பண்ணியிருக்கணும். அப்படி இருந்தால் இதற்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை கொடுத்துருக்காங்க பாருங்க. இன்கேஸ் வந்து நீங்கள் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி இந்த மாதிரி பிரிவில் வரீங்க, யூஆரில் இருக்கிற போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிடையாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யூஆருக்கு என்ன ஏஜ் லிமிட்டோ அதுதான் உங்களுக்கு. நீங்கள் என்ன தான் ரிசர்வ்டு கேட்டகரியில் வந்தாலும் யூஆரில் தானே போட்டி போகிறீங்க, அதனால அந்த ஏஜ் லிமிட் தான் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபீ பே பண்ணுறதற்கான டீட்டெயில்ஸ் வந்து இதில் இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து ஆன்லைன் மோடில் நீங்கள் ஃபீ பே பண்ணிக்கலாம். அதற்கான ரிசிப்டையும் ப்ளஸ் ஆன்லைனில் அப்ளை பண்ண அந்த சப்மிட் பண்ணப்பட்ட அப்ளிகேஷனோட சேர்த்து உங்களோட சர்டிஃபிகேட் ஜெராக்ஸில் செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி இவங்களுக்கு நீங்கள் ஆஃப்லைன்லேயும் சென்ட் பண்ணணும். இதுதான் ப்ரொசீஜர். ஓகே. ஸோ இதுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட், ரிட்டன் எக்ஸாமினேஷன் எல்லாமே வந்து சென்னையில் தான் நடக்கும். சென்னையில் இருக்கக்கூடிய சிஎஸ்ஐ மெட்ராக்ஸ் காம்ப்ளெக்ஸில் தான் இவங்க வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இதுதான் அஃபிஷியல் வெப்சைட்டு. நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா வர 19/5க்குள்ள ஃபர்ஸ்ட் நீங்கள் ஆன்லைனில் இதற்கு அப்ளை பண்ணிடணும். ஃபீயையும் பே பண்ணிடணும். ஆன்லைனில் அப்ளை பண்ணக்கப்புறம் உங்களுக்கு வந்து அதே மாதிரி ஃபீ பாருங்கள், எஸ்சி, எஸ்டி, விமன் இவங்களுக்குலாம் வந்து ஃபீ வந்து இல்லை. ஜஸ்ட் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டு அந்த அப்ளை பண்ண அந்த இதை மட்டும் அனுப்பிவிட்டால் போதும். ஃபீ ரிசிப்டை நீங்கள் வச்சு அனுப்பணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஃபீ இருக்கிறவங்க ஃபீ ரிசிப்டை வச்சு அனுப்பணும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வர 19/5க்குள்ள ஃபர்ஸ்ட் ஆன்லைனில் அப்ளை பண்ணிடுங்க. ஃபீயை பே பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சிஸ்டம் ஜென்ரேட்டட் அப்ளிகேஷன் வரும். ஃபைனலாக சப்மிட் பண்ணக்கப்புறம் ஒரு அப்ளிகேஷன் வரும்ல, இதுதான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சப்மிட் பண்ண அப்புறம் ஸோ அதை எடுத்துருங்க. ஓகே. அந்த சப்மிட் பண்ணப்பட்ட அப்ளிகேஷனை எடுத்துருங்க. ஓகே. ஸோ அதில் வந்து நீங்கள் உங்களோட ஃபோட்டோ தேவை அப்படின்னா மேலே ஃபோட்டோ ஒட்டிடுங்க. இப்போ இதான் அந்த அப்ளிகேஷன் ஃபைனல் அப்படின்னா இதுக்கு மேலே ஃபோட்டோ ஒட்டுற இடத்துல ஃபோட்டோ ஒட்டிட்டு அந்த ஃபோட்டோக்கு மேலே இப்படி வந்து சைன் போட்டுருங்க. பாதி பேப்பர்லேயும் பாதி ஃபோட்டோலையும் வர மாதிரி கிராஸாக அப்படி வந்து போட்டுருங்க. இதோட சேர்த்து செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ் ஆஃப் சர்டிஃபிகேட்டு, மார்க் ஷீட்டு, ஏஜுக்கானது, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்கானது, கேஸ்ட்டுக்கானது இந்த சர்டிஃபிகேட்ஸோட ஜெராக்ஸை நீங்கள் வச்சு அவங்களுக்கு அனுப்பணும். ப்ளஸ் தவறாமல் ஃபீ பே பண்ணதற்கான அந்த ரிசிப்டையும் நீங்கள் அவங்களுக்கு அந்த ஆஃப்லைனில் காப்பியாக அனுப்புகிறப்போ நீங்கள் வந்து வச்சு அனுப்பணும். எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு பெரிய கவருக்குள்ள தானே வச்சு அனுப்புவீங்க. அந்த கவருக்கு மேலே அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் என்ன போஸ்ட் கோட் என்ன அப்படிங்கிறத இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இது மாதிரி மேலே அந்த கவருக்கு மேலே மென்ஷன் பண்ணிடுங்க. எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படின்னா ஸோ நான் அதில் ப்ளூ கலரில் ஹைலைட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இந்த அட்ரஸில் கண்ட்ரோலர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் சிஎஸ்ஐஆர் சென்னை, இந்த அட்ரஸ் தமிழ்நாடு அட்ரஸ், இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் வந்து உங்களோட ஹார்ட் காப்பியை நீங்கள் அனுப்பணும். ஓகே. அதாவது ஒன்றும் இல்லை. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் மேலே எழுதிருங்க. ஃப்ரம் அட்ரஸில் உங்கள் அட்ரஸும், டூ அட்ரஸில் நான் ஷோ பண்ண இந்த சென்னை தரமணி இந்த அட்ரஸையுமே நீங்கள் வந்து வச்சு வந்து அவங்களுக்கு அனுப்பி விட்டுருங்க. ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸோட ஜெராக்ஸ் எல்லாம் இணைக்கணும் அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்காங்க. ஜெராக்ஸில் நிச்சயமாக கீழே உங்களோட சைனை போட்டு இணைங்க. ஏன்னா செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பி கேட்டுக்காங்க. அப்புறம் அந்த அப்ளிகேஷனில் உங்கள் ஃபோட்டோ ஒட்டி ஃபோட்டோவில் பாதி பேப்பரில் வர மாதிரி நீங்கள் வந்து சைனையுமே கிராஸாக வந்து போட்டுருங்க. என்ன இடத்துல கேட்டுருக்காங்க சைன்ட் அக்ராஸ் இன் ஃபுல் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோவில். ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸ் டீட்டெயில்ஸ் போஸ்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க. என்ன சிலபஸ், என்ன கேட்பாங்க, 90 மார்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. இதை நீங்கள் பார்த்தாலே இந்த எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இதான் பார்த்தீங்கன்னா A to Z டீட்டெயில்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நிறைய பேருக்கு இந்த ஷேர் பண்ணுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாடா.